ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் சாரதம்மா கிட்டே இனி நீங்களும் வந்து எங்களை பார்க்க தேவையில்ல, நாங்களும் உங்களை வந்து பார்க்க மாட்டோம். நான் எவ்வளோ அவள் மேலே வச்சுக்கிற காதலால் இவ்வளோ போராடி நான் டயர்டாகிட்டேன். இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது. இத்தனை வருஷம் நான் எப்படி தனியாக இருந்தேனோ அதே போல் காவேரி பார்க்கலன்னு நினச்சிக்கின்னு இன்னும் இருக்கிற கொஞ்சம் காலத்தை என் பொண்ணோட கழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து சாரதம்மா மேலே விஜய் காட்டுறது கோவம் சரியில்லை. ஏன்னா பாவம் சாரதம்மாவும் ஒரு பக்கம் மரும பிள்ளை பேத்தி, இன்னொரு பக்கம் பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் போராடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களும் தவிச்சு நிற்கிறாங்க. விஜய் வந்து காவேரி மேலே காட்டலாமே தவிர சாரதம்மா மேலே கோவத்தை காட்ட தேவையில்ல. அந்த ஃபேமிலி எல்லாருமே விஜய்க்காக தான் நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் இருந்துட்டோம், என் பொண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், காவேரியும் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த ஊரை விட்டு போக கூட நாங்கள் தயாராக இருக்கிறோன்றாரு. இந்த ஊரை விட்டு பழைய வீட்டுக்கு போனாலும் சந்தோஷம்தான். ஏன்னா பழைய மாதிரி ரெட் கலர் வண்டி நம்ம விஜய் காரை கொண்டுன்னு வந்துட்டாங்க. அதே போல் வீட்டையும் கொண்டுன்னு வந்துட்டாங்கன்னா அம்மு இல்லாமல் காவேரியால் இருக்க முடியாதுன்னு அம்மை தேடி கண்டிப்பாக போவோம். பழைய இடங்களுக்கு போகும்போது சிலரை பார்க்க வேண்டியது இருக்கும், பழைய விஷயங்களை பேசலாம். அப்போ நம்ம காவேரிக்கு தானாகவே ஞாபகம் வரும். இப்படி கொண்டுக்கின்னு வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம காவேரி வந்து இந்த வீட்டுக்கு இப்போ அம்மா பார்க்க வரும்போது ராதா அம்மா கோவமாக பேசுகிறாங்க. எங்கே வந்த, ஏன் வந்த, உன்னால தான் அம்மு வீட்டை விட்டு போனால் இங்கேருந்து போகணும் போது தாத்தா குரல் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ராதா அம்மாவுக்கு பேசுறதுக்கு ஒரு நியாயம் கிடையாது. ஏன்னா அந்த அம்மாவால் தான் விஜய் காவேரியோட வாழ்க்கை திசை மாறி போனது. இப்போ தாத்தா வந்து சப்போர்ட்டாக பேசி வீட்டுக்கு வந்தாலும் திட்டாத, அம்மு மேலே இருக்கிறா போன்னு சொன்னதும் அம்மு காவேரி மேலே போகிறா. மேலே போய் அம்முக்கிட்ட பேசும்போது பாப்பா பேசுது பாருங்க. ஏன் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, உங்களை பார்க்க தான் நான் எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாமல் வந்தேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு தான். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நல்லா பார்த்துப்பாரு, எங்கள் அப்பாவை பிடிக்கலையே. உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல இந்த பாப்பாவுக்கு இந்த சீன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ், நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா மூஞ்சியை பார்க்குறேன், நான் உங்களை பார்க்கும்போது எங்கள் அம்மாவாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தது. இந்த இடத்துல காவேரி முகமும் மாறுது, மனசும் மாறுது. விஜயும் வந்து இனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இங்கே இல்லைனாலும் பழைய வீட்டுக்கு போனாலும் சந்தோஷம்தான். ஏன்னா பழைய வீடு தான் காவேரியோட நினைவுகளை கொண்டுக்கின்னு வர நல்லா இருக்கணுன்ட்டு அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.